தம்ப்நெயில்ல நீங்க பாத்திருப்பீங்க இன்னைக்கு எதை பத்தி வீடியோன்ட்டு. டைட்டில்லையும் பார்த்துருப்பீங்க கிளியரா. ஸோ 2K சப்ஸ்கிரைபர்ஸ் நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். ஆக்சுவலி செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கு. என்ன ஒரு சந்தோஷத்தை நம்ம வெளிப்படுத்த முடியல, வெளியே போய் ஓட முடியல. ஆமாம், ஓடனா அடிக்காங்க. உண்மையில ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொரு முக்கியமான ஒரு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். இர்ஃபான்ஸ் வியூ அங்கே இருக்காங்களா அந்த சேனலுக்கு ஃபாலோவர்ஸ்க்கு நிறையா 1000 சப்ஸ்கிரைபர் ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் ஆகிருந்தோம். சடனாக ஒரு பூஸ்ட் அப் ஒரே நாள்ல இன்னொரு 1000 சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு. உண்மையில இர்ஃபான் ப்ரோக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஆமா, இவன் தான் லைவா மீட் பண்ணா. இவன்ட்டே கேப் வந்து எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க இர்ஃபான் வியூ சேனல்ல இருந்து பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு தெரியும். நான் இர்ஃபான் ப்ரோ சேனலுக்கு வந்தேன். ஸோ ப்ரோ மீட் பண்ணது உண்மையில அவங்க டவுன் டு அர்த் பர்சன், ரொம்ப நல்லவங்க. லைக் நான் அப்போ தான் மீட் பண்ணி ஒரு 5 to 10 minutes தென் என் தோல்ல இப்படி கை போட்டு பேசுறது அப்படி ரொம்ப பார்த்த ஒரு சப்ஸ்கிரைபரே உட்காந்து யாருன்னே தெரியாது இவெல்லாம் உட்கார வச்சு நீனும் சாப்பிடுங்கன்னு சொன்னெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப இதாக கைண்டாக இருந்துச்சு. நான் தான் மிஸ் பண்ணிட்டேன் அவரை பார்க்க. சரி, ஃபியூச்சரில் பார்த்துக்கிடலாம். வேற ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேற பழைய சப்ஸ்கிரைபர் புது சப்ஸ்கிரைபர் எல்லாமே இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான். எல்லாத்துக்கும் ஹார்ட்லி ஒரு தேங்க்ஸ். செம்மையாட்டு இருக்கு இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கொஞ்சம் வேக்குது, கொஞ்சம் ஃபேன்ல அணைச்சிருக்கோம் இந்த வாய்ஸ் கண்டி. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு புது ரெசிபி மாதிரி ட்ரை பண்ணலாம் நினைக்க. ஒரு கேக் பண்ணலாம்னு இருக்கோம் நாங்க. ஜாப்பனீஸ் ஸ்பாஞ்ச் கேக். ஆமா, அது டல்கோனாக்க ஃப்ளேவர் கொடுத்து நம்ம பண்ணலாம். ஸோ ஒரு நம்ம ட்ரை பண்ணோம். நாங்க தான் உங்க ஸ்ட்ரீட் பொறுக்கி வாங்க கேக் பண்ணலாம். ஸோ நம்ம கேக் பண்ணுறதுக்காண்டி எல்லா மெட்டீரியல்ஸும் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்படி ஒரு ஷெஃபையும் கூப்பிட்டு வந்துட்டோம். இது நம்ம ஃப்ரெண்ட் பிரெட்டோ. வாங்க இன்னைக்கு நம்ம கேக் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்ப்போம். இன்க்ரீடியன்ஸ்லாம் எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஆடியன்ஸ்க்கு. வாங்க பார்ப்போம். யா ஷூர். இது மைதா மாவு 100 grams எடுத்துருக்கோம். சுகர் பவுடர் பண்ணியிருக்கு 100 grams எடுத்துருக்கோம். 50 ml ரிஃபைண்ட் ஆயில் எடுத்துருக்கோம். வேறு 6 முட்டை. பால் 80 ml. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் வார்மான ஆயில் எடுத்துருக்கோம். கொஞ்சம் மைதா மாவு, இப்போ வந்து பால் ஆட் பண்ணணும். இப்போ பாலில் வந்து இந்த மைதா வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்ல ஒரு பேட்டர் ஃபார்மில் ரெடி ஆகணும். ஸோ நம்ம பேட்டர் ரெடி ஆகிட்டு நம்ம முட்டை ரெடி பண்ணிக்கலாம். முட்டைக்கு வெள்ளை கருவை தனியாக பீட் பண்ணி போடுறதுனால நல்லா கேக் நல்லா சாஃப்டாக வரும். அதனால் தனியாக எடுத்து பீட் பண்ணிக்கலாம். ஒரு முட்டை மட்டும் உங்கள் பேட்டர் கூட முழுசாக போட்டுக்கணும். முட்டைக்கு மஞ்சள் கரு நல்லா பேட்டர் கூட நல்லாவே மிக்ஸ் ஆகணும். ஓகே, நம்ம இப்போ ஒயிட் யோக் எடுத்துட்டோம். அதை பிளெண்ட் பண்ணிடலாம். எந்த ஒரு ஃபுட் ப்ராடக்டாக இருந்தாலும் உப்பு அவசியமானது. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுவோம். எதுக்குல உப்பு இல்லாத குப்பைக்கு. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ண பேட்டரை இந்த எக் ஒயிட் கூட மிக்ஸ் பண்ண போகிறோம்.
அது என்ன விஷ பாட்டில் மாதிரி இருக்கு? வெனிலா எசன்ஸ். வெனிலா பாட்டிலா பார்க்க அப்படிதானே இருக்கு. அப்படிதான் இருக்கு. வெனிலா எசன்ஸ் கேக்ல ஊத்துறாங்க. கேக் ஐஸ்கிரீம் தூடி பண்றோம் நம்ம. ஆமா. முட்டை வாடை யாருக்காவது பிடிக்காம இருக்கும். ஸோ வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெனிலா எசன்ஸ் இல்லைனாலும் நடக்கும். பட் முட்டை ஸ்மெல் பிடிக்காதுன்னா ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றுறேன். அது வெறும் நல்லா இதை கலக்கிடணும். வெனிலா எசன்ஸ் ஒரு நல்ல பிராண்ட் யூஸ் பண்ணால் நல்ல ஃப்ளேவர் இருக்கும். சட்டி வளர்க்குறா. ஆயில் ப்ரஷ் பண்ணிட்டுருக்கேன். காலையில் ப்ரஷ் பண்ணலையா? ஆயில் கிரீசிங் பண்ணால் தான் கேக் சைடில் ஒட்டாமல் வரும் வெளியே. வண்டிக்கு தானே பண்ணுவாங்க. ஃப்ரூட்டை கட் பண்ணி ரொம்ப கலாய்க்கும். பட்டர் பேப்பர் இது அதுக்கும் ஒரு சேஃப்டி தான். ஆயில் போட்டதுக்கு பிறகும் அதுக்கு பிறகும் எதுவும் ஒட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக பட்டர் பேப்பர். இப்போ நம்ம பேக்கிங் ட்ரேயை ரெடி பண்ணியாச்சு. அம்மா இதுக்கு முன்னாடி அவனை ஏதோ பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு எதுக்கு ப்ரீஹீட் பண்ணிட்டு இருந்தேன். எத்தனை டெம்பரேச்சரில் சொல்லுங்க? 180 டிகிரி. 180 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணணும். எவ்வளோ டைமுக்கு? 20 மினிட்ஸ். இப்போ பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. பேட்டர் மோல்ட்லேயும் ஊற்றியாச்சு. 2 to 3 டைம்ஸ் டேப் பண்ணிவிடுங்க. உள்ளே இந்த ஏர் பபுள்ஸும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் ஈவனாக பேக் ஆகாது. அது இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கேக் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ அதுக்கான ஐசிங் பண்ணுவோம். டெல்கோனா ஐசிங் பண்ணுவோம். ஸோ அதுக்காக இப்போ ஐசிங்னா என்ன? இல்லை ஐஸ் கட்டி போட போறியா? அதுக்கு மேலே இருக்க க்ரீம், அது பேர் ஐசிங். க்ரீம் இல்லாமல் எப்படி ஐஸ்கிரீம்? இல்லை கோட்டிங்னு சொல்லுவாங்க. கோட்டிங். ஸோ இது வந்து காஃபி டிகாக்ஷன். சுகர், வேற கொஞ்சம் மில்க். வெறித்தனமா சிந்துதேப்பா. ஸோ நீங்கள் கண்ணாடியில் இவ்வளோ மில்க் போதுமா? போதும். ஓகே. ஸோ நம்ம கேக்கும் பேக் ஆகி ரெடி ஆகிட்டு. ஃபாயில் பேப்பர் அதில் ஹீட் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காண்டி ஃபாயில் பேப்பர். ப்ளஸ் அதை வந்து ஸ்டீம் பாத்திங்கில் வந்து பேக் பண்ணியிருக்கு. அது சொல்ல மறந்துட்டேன் ஃபஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வெந்நீர் இருந்து. ப்ளஸ் டெல்கோனா கனாஷ். இது வந்து லிக்விடாக தான் இருக்கும். இது வந்து ஃப்ராத்தாக இருக்காது. இது வந்து ஸோ நீங்கள் வந்து டெல்கோனா வந்து குடிச்சிருப்பீங்க, அது ரொம்ப கசக்கும். இது வந்து நிறைய சீனி போட்டு கொஞ்சம் கனாஷ் மாதிரி ஒரு லிக்விட் டைப்பில் தான் பண்ணியிருக்குது. ஸோ லெட்ஸ் அன்மோல்ட் திஸ். ஸோ இதை அன்மோல்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம கேக் அன்மோல்ட் பண்ணியாச்சு. கேக் ரெடி. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது.
ஸோ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் ஒரு கேக் போர்டு. அப்பா உயிர் பேட்டு வந்திருக்கு. ஓகே, லெட்ஸ் கார்னிஷ் திஸ். யார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்களோ நம்மளுக்கு கேக் வெட்டேக்கு இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன் நம்மளுக்கு இது. ஸ்பெஷல் தேங்க்ஸ் உங்களுக்கு தான் நாங்கள் சொல்லணும். ஏன்னா நீங்கள் தான் எங்களுக்கு இப்படி ஒரு ஒகேஷன் இப்படி ஒரு செலிப்ரேஷன் கொடுத்துருக்கீங்க. இர்ஃபான் வியூஸ் ஃபேன்ஸ் வந்தாங்க, நல்லா அப்படி ராக்கெட் மாதிரி தூக்கிட்டு விட்டாங்க. ஃபியூச்சரில் நீங்கள் எனக்கு ஒரு நல்ல சப்ஸ்கிரைபர் வருவேன், நம்ம நல்ல ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு பாண்ட் வரணும். அந்த மாதிரி நாங்கள் வீடியோஸ் கொடுக்க ட்ரை பண்ணோம். இனி நாங்கள் இதுவும் பிளான் பண்ணிட்டோம். ஹென்ஸ் ஃபோர்த் நாங்கள் வந்து டியூஸ்டே ஃப்ரைடே வீடியோ போட போகிறோம். ஆமாம், டியூஸ்டே 12 PM, வேறு ஃப்ரைடே 5 PM, 12 PM அந்த மாதிரி வீடியோஸ் வரும். இது குவாரண்டைன் டேஸ்னால நாங்கள் 12 PM போஸ்ட் பண்ணோம். லாக்டவுன் ஃபினிஷ் ஆன உடனே எங்களுக்கு யூஸ்வல் டைமிங் 5 PMக்கு நாங்கள் மாற்றோம். சரி, வித்வுட் ஃபர்தர் டியூ கேக் வெட்டிடலாம் வாங்க. அங்கே செலிப்ரேஷன் நான் எடுக்கேன். நல்லா இருக்குப்பா, கேக் நல்லா இருக்கு. வாவ், சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்துருமா? வாவ், நடுவில் அந்த லேயரை பாரு. மை குட்னஸ், ரியலி பிரிட்டோ, ஹேட்ஸ் ஆஃப் மேன். பிஹைண்ட் தி கேமரா ஸ்னோசன் கொடு. ஸ்னோசன் செம்மேட் இருக்கு, வேற லெவல். சரி, நீ பெறவு சாப்பிடு. பிரிட்டோக்கு நான் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. சான்ஸே இல்லைங்க, எக்ஸ்பெக்டே பண்ணல. உட்காந்து தின்னுகிட்டே இருக்கலாம்னு இருக்கு. ஒழுகிட்டு போதும் இல்ல. இந்த ரெசிபிஸ் எல்லாமே வீடியோஸ்ல நீங்க ட்ரை பண்ணலாம், கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம். சூப்பரா இருக்கு. சரி, வேத்து கொட்டது கொஞ்சம் கண்டுக்கிடாங்க. ஃபேன் ஆஃப் பண்ணிக்கோ. அது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும் நம்ம வாய்ஸ் பிரச்சனைக்காண்டி நாங்க ஃபேன் ஆஃப் பண்ணி பேசிட்டு இருக்கோம். வேற நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மீட் பண்ணோம். அது வரைக்கும் so much நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸும் அது வரைக்கும் பை ஃப்ரம் ஸ்ட்ரீட் பாலிடிக்ஸ். கடவுளுக்கு நன்றி. தர்ணி சதிக்கிட்டோம், அவனுக்கு ரிவ்யூ கொடுப்போம். இதான் தர்ணேஷ் வந்துட்டா. ஸோ தர்ணேஷ் ரொம்ப சேட்டக்கார பையன். அங்கே பாரு கேமரா. வயசு எத்தனை ஆகுது? எனக்கு 2 வயசு தான் ஆகுது. சாப்பிடுமா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? வேணுமா? இன்னொரு பைட் போறான்னு பாப்போம், தான் டேஸ்ட் பிடிச்சிருக்கான்னு தெரியும். என்ன பையா பயவிடுறான், அம்மாட்ட இரு சித்திட்ட போலாம். சாப்பிடுறான். சக்சஸ். 2 வயசு பையன் தான், பேச தெரியாது. தடியா நீனும் சாப்பிடல? நீனும் சாப்பிடு. வா. தடியா கொஞ்ச நேரம் இந்த வேற வேலை உட்காந்து. இவர் தான் நம்ம லைட் பாய். கேமரா லைட் வேலைக்கு கொடுத்தாரு. நல்லா இருக்கா? இவன் பாரா வெட்டி கொடுத்து எல்லாருக்கும் கொடுத்து அவனும் சாப்பிட்டுட்டு இருக்கான். நல்லா இருக்கான். சரி, கட் பண்ணல. பேக்கரியில கொஞ்சம் வேற லெவலு. இல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தது. நீ இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோண்ணே. நான் வந்து பிரிட்டோ. நாங்கள் 2 பேரும் ஒரே என்னடா சரி சிரிக்காத. டைம்ல இருக்கிறது என் ஃப்ரெண்ட் பிரிட்டோ. நம்ம இது நம்ம இப்ப பார்த்தோன்னே நமக்கு